1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். விளக்கம்: மாம்ச சரீரம் பல சோதனைகளுக்கு உட்படக்கூடும். ஆதலால் புதிய சிருஷ்டிகள் தொடர்ந்து விழிப்புள்ளவர்களாக விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி தங்கள் சரீரத்தை மாம்ச இச்சைகளுக்கு ஒப்புக்கொடாமல் அதை மேற்கொள்ள வேண்டும். புதிய சிந்தையுடன் மாம்சத்தை எதிர்த்து போராடி மேற்கொள்பவர்களே பரிசை பெற முடியும். அப்போஸ்தலன் சொன்னது போல, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இது விசுவாசத்தின் போராட்டம். ஏனென்றால் மாம்ச இச்சைகளுக்கு எதிர்த்து நின்று நம் விசுவாசத்தை காத்து கொள்ளவும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையவும் இது அவசியமானது. ஆதார வசனங்கள்: ரோமர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனங்கள் முடிய. முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாயிருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாயிருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆமென்.